என்ன ஆச்சு மீரா? எதுக்கு என்ன கூப்பிட்ட? இன்னும் நீ தூங்கலையா? அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்னோட ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க என் கூட படுத்துக்கோங்கம்மா. மீரா, நீ இப்ப பெரிய பொண்ணா ஆகிட்டே வர. நீ இப்ப இருந்து தனியா தூங்குனாதான் நீ பெரிய பொண்ணு ஆனினா பயப்படாம தூங்க முடியும். இன்னைக்கு ஒரு நாள் உன் கூட தூங்குறேன், சரியா? மீரா, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, எழுந்திரு. பாய் பாய். அம்மா, என்ன ஆச்சு மீரா? இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டியா? என்ன பயமா இருக்குதா? இல்லம்மா, எனக்கு பால் குடிக்கணும்னு தோணுது. எனக்கு கொஞ்சம் பால் கொண்டு வந்து தரீங்களா? பால் தீர்ந்துடுச்சு மீரா. பயப்படாம நீ உன் ரூம்லயே இரு. நான் வெளியே போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? யாரு நீ? எப்ப பார்த்தாலும் என்ன பயம் படுத்திக்கிட்டே இருக்கிற? உனக்கு என்ன வேணும்? எங்க அம்மா கடைக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுதானே என்ன பயம் படுத்தலாம்னு வந்த? இது என்னுடைய வீடு. என்னுடைய வீட்டுக்கு வந்து என்ன நீ யாருன்னு கேக்குறியா? என்னுடைய வீட்டை விட்டு வெளியே போங்க. இது என்னோட வீடு. நீங்க 2 பேரும் வெளியே போலனா உங்களை கொன்றுவேன், புரியுதா? இன்னும் உங்களுக்கு 2 நாள் தான் டைம். நானும் என்னுடைய அம்மாவும் இந்த வீட்டோட ஓனர் கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டோம். எங்களை தயவு செஞ்சு விட்டுடு. எங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்காத. நான் இந்த வீட்டுல 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தேன். என்னை யாரோ கொன்னுட்டாங்க. அதனால நான் ஆவியா இங்கேயே சுத்திட்டு இருக்கேன். நான் எப்பவுமே இதே மாதிரி அமைதியா பேசுவேன்னு மட்டும் நினைக்காத. நாங்க உன்னை எதுவுமே செய்ய மாட்டோம். அதே மாதிரி நீயும் எங்க 2 பேத்தையும் எதுவும் செய்யாத. எனக்கு உன்னை பார்க்கும்போது உன்னுடைய ரத்தத்தை குடிக்கணும்னு தோணுது. குடிக்கட்டுமா? என்னாச்சு மீரா? கடையில பால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் உனக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாமேன்னு இங்க வந்தேன். அம்மா, என்னுடைய பெட்ரூம்ல பேய் இருக்குது. அந்த பேய் என் கூட பேசுச்சு. இந்த வீட்டை விட்டு போல நான் உன்னையும் என்னையும் கொன்றுவேன் சொன்னுச்சுமா. அது என்னுடைய ரத்தத்தை குடிக்கலாம்னு ஓடி வந்துச்சு. அதான் இங்க வந்தேன். மீரா, பேயுன்னு இங்க ஒண்ணு இல்ல. அது எப்படி பேசும்? கனவு கண்டுட்டு உளராத மீரா. நிஜமா என் கூட பேசுச்சுமா. எனக்கு பெட்ரூமுக்கு போகவே பயமா இருக்கு. உன்னோட பெட்ரூமுக்கு வரேன்.